ஆனா இந்த படம் வந்து பைசனுக்கு போட்டியான ஒரு படமா நீங்க நினைக்கலையா? இல்லை அப்படி நீ நினைக்கக்கூடாது. இப்போ 2 படமும் ஒரே நேரத்தில் வந்திருக்கிறது, 2மே வெற்றி பெற்றிருக்கிறது. அப்போ 2மே வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் அது முழுக்க முழுக்க நேரடியாக சாதியத்தை தான் பேசுது. அங்கே வந்து இந்த ஆணவ படுகொலை பற்றி பேசலை, நேரடியாக சாதியத்தை பேசுது. ஆனால் இந்த படம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு மடங்கு மேலே கூட நான் சொல்கிறேன். என்னுடைய பார்வையில் யாரும் தப்பாக எடுக்க வேண்டாம். பைசனை விட இதில் வந்து என்ன பேசுகிறாங்கன்னா பெண் விடுதலையை பேசுகிறாங்க. அது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் ஆணவ படுகொலையை பற்றி பேசுகிறாங்க. இன்றைக்கி இருக்கிற சிக்கலே ஆணவ படுகொலை தானே. நாங்கள் ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று தொடர்ந்து முதல்வரிடம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் முதல்வர் இப்போ தான் வந்து ஒரு குழுவை உருவாக்கியிருக்கிறார், ஆணையத்தை வந்து உருவாக்கியிருக்கிறார். ஆனால் ஆணையம் உருவாக்கின கூட வேஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். என்னுடைய பார்வை. எங்கள் தலைவர் வரவேற்கிறார், நாங்கள் வரவேற்றாலும் கூட என்ன சொல்லியிருக்கு உச்ச நீதிமன்றம் ஆல்ரெடி 2015 சொல்லிருச்சு, எந்த ஸ்டேட்டு வந்து யோசிக்க தேவையில்ல, ஆணவ படுகொலை தடுப்பதற்கு சிறப்பு சட்டத்தை உருவாக்குங்கள். உருவாக்க முடியவில்லை என்றால் அதுக்கு சில பரிந்துரைகள் சொல்கிறாங்க. கல்யாணம் பண்ணவங்களுக்கு பாதுகாப்பு போடுங்க, போலீஸ் பாதுகாப்பு போடுங்க, அதே நேரத்தில் வேலை கொடுங்க, அதெல்லாம் செய்யலாம்ல. அப்போ திருப்பி ஒரு ஆணவ படுகொலை தடுப்பதற்கு இந்த சட்டத்தில் உருவாக்கணும்னா இதுக்கு ஆணையம்ன்றது என்னுடைய பார்வை, இளைஞரணியுடைய பார்வை. இருந்தாலும் கூட நாங்கள் தமிழக முதல்வரை நம்புகிறோம். இப்போ இளைஞர்கள் இப்படி படம்லாம் வந்து கொண்டாடுகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இந்த கருத்தை வந்து அவங்க வரவேற்கான்னு அர்த்தம். அதுதான் இப்போ வந்து நீ ஆணையத்தை கூட கலைச்சிவிட்டு இந்த படத்தை பார்த்துவிட்டு உடனே சட்டத்தை போடலாம். இந்த படம் ஃபெயிலியராக இருந்துச்சா கரெக்டுங்க.